தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் அவருடைய செம்மையான வழியிலே நம்மை நடத்த சித்தம் கொண்டு இருக்கிறார். அவருடைய செம்மையான வழிகள் செழிப்பான வழிகள், ஆசீர்வாதமான வழிகள், சமாதானமான வழிகள். அந்த வழியில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்ப பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனத்தை கர்த்தர் நாள் நம்முடைய தியானத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகுரவென்றால் அவைகளிலே இடறி விழுவார்கள். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகுரவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோம், இந்த வார்த்தைகளுக்கு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவியருடைய சத்தம் தாராளமாய், பலமாய், ஆழமாய் துணிக்கட்டும். மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தம் மாத்திரம் வெளிப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள், அது நேரானவைகள். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருடைய வழி ஜீவனுக்கு எதுவான வழி. அவருடைய வழிகள் சத்தியமானவைகள். அவருடைய வழிதான் நிரந்தரமான வழி. அந்த வழியில் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகுரவென்றால் அவைகளிலே இடறி விழுவார்கள். இதை கவனிக்கிறவன், இதை புரிந்து கொள்கிறவன் தான் ஞானி. இதை கிரகித்து கொள்கிறவன் தான் புத்திசாலி. இந்த காலவெளியில் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை ஞானம் என்று சொல்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை புத்தியாய் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லுன்னு கேட்டால், கர்த்தருடைய வழிதாங்க செம்மையானது. இதை அறிந்தவன் தான் ஞானி. இதை உணர்ந்து கொள்ளவன் தான் புத்திசாலி. நாம் புத்திசாலிகளாக ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வழியை உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் அவருடைய வழியிலே நாம் நடக்க முடியாது. கர்த்தருடைய வழி செம்மையானது, அது நீதியானது தான், அது ஆசீர்வாதமானது தான். ஆனால் அந்த வழி ரொம்ப கடினமான வழி, அதில் நம்மளால் நடக்க முடியாது என்று சொல்லி நாம் ஒதுங்கி போய் விடுவதற்காக கர்த்தர் இந்த செய்தியை சொல்லலை. ஆண்டுடைய வழியிலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை விரும்பிதான் ஆவியானது வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பக்தர்கள் தேவனுடைய வழியில் நடந்தாங்க. கடினமான சூழ்நிலை மற்றும் தேவனை பின்பற்றி நடந்தாங்க. இக்கால புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறது, தேவனுடைய வழியில் நடக்க ஆண்டவராக இயேசு நமக்கு பலன் தருகிறார். அவர் அழைக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று. இயேசுவின் அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அவர் பின்பாக போகிறாங்களோ அவங்க நிச்சயமாக கிருபை பெற்றவங்க. அவங்க கர்த்தருடைய வழியில் நிச்சயமாக நடப்பார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய செம்மையான வழியிலே இடராமல், இடறி போகாமல், பின்வாங்கி போகாமல் தொடர்ந்து அவருடைய வழியில் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நம்ம சொல்லுகிற முக்கியமான செய்தி. கர்த்தருடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் கொடுத்த கிருபைகளை காத்துக்கொள்ள வேண்டும். யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாம் போக்கடிக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை, கிருபைகளை நாம் வீணடிக்கிறோமா? அதை தவறான வழியில் செலவழிக்கிறோமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையான வாய்ப்புகள், கிருபையான கொடுத்திருக்கிற காலங்கள், நல்ல காலங்களில் நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வழியில் நடக்கிறோமா? அல்லது அவைகளை விட்டுவிட்டு நான் பொய்யான மாயை பற்றி கொண்டு நாம் கிருபையை போக்கடிக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கிருபையை காத்து கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய வழியிலே நடக்க முடியும். அந்த கிருபையை உபயோகப்படுத்திக் கொள்வது, அந்த கிருபையில் நிலைத்திருக்கிறவர்கள், கிருபையை புரிந்து கொள்கிறவர்கள், கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய வழியில் செம்மையான வழியில் நடக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிருபைதான் ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாக மாற்றுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம், இலவசமாய் கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ நாம் நீதிமான்களாக்கப்படுவதில்லை. அது அப்படி ஆகவும் முடியாது.
இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அவருடைய மீட்பு நம்மை கிருபையினாலே நீதிமான்களாக இலவசமாக மாற்றியிருக்கிறது. இந்த கிருபையை உணர்ந்து இந்த கிருபையில நிலைத்திருக்கிற எவனோ அவன் தான் கர்த்தருடைய செம்மையான வழியில் நடக்க முடியும். பொய்யான மாயை விட்டு விலக வேண்டும். யோனா 2:8 படி கிருபையை போக்கடிக்கிறவர்கள் பொய்யான மாயை அவர்கள் பற்றி கொள்கிறார்கள். பொய்யான மாயை பற்றிக்கொள்ள நிச்சயமாக கிருபையில் நிலைத்திருக்க முடியும். இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாயை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறமானது பொய். அந்த பொய்யிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய வழியில் நடக்க முடியாது. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இயேசுவோடு ஐக்கியப்படுத்துவதற்கு அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய ஜனமாகிய நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் உண்மை இருக்கணும். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவருக்கு சேர வேண்டியதை கொடுப்பதில் உண்மையாக இருக்கணும். அதில் ரொம்ப கர்த்தர் கவனமாக இருக்கிறார். மூன்றாவதாக, ஜெபத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தானியேலை போல 3 வேளையும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், குற்றம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சிங்கக்கேவில தூக்கு போடுவார்கள் என்று அறிந்த பொழுதும் தானியேல் ஜெபித்தார், உண்மையாக ஜெபித்தார். அடுத்தபடியாக, அவருடைய வேதத்தை வாசிப்பதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எஸ்ரா 7:10 எஸ்ரா என்ற வேதபாரகன் வேதத்தை வாசித்தார். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பாடமாக்க அதை கடைபிடித்தார். கடைசியாக அவர் போதித்தார். வேதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, முதலாவது வேதம் உங்களை மாற்றும், உங்களை சரிப்படுத்தும், உங்களுக்கு இனிமையாக மாறும். அதுக்கப்புறம் அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போதிக்க முடியாது, உங்களை ஏவும். பிரியமானவர்களே, இதுதான் வேதம் ஒரு மனுஷனுக்குள்ளே செய்கிறதான முக்கியமான வேலை. பரிசுத்த வேதாந்தத்தை வாசிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஜீவியத்திலே யோசேப்பை போல நான் உண்மையாக இருக்கணும். ஆதியாகமம் 39:9 கர்த்தருக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன் என்று யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தார். கடைசியிலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கணும். பரிசுத்த ஜீவியத்தில் உண்மையாக இருக்கணும். தேவனுடைய வசனத்தினுடைய வாழ்வதில் உண்மையாக இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:6 எலிசபெத் சகரியா தம்பதியினர் ஆண்டவர்கிட்ட சகல கற்பனைப்படி உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். நாம் உண்மையோடு நீதியோடு வாழ்ந்தா நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும். ஏற்ற வேளை கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்மை விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, உண்மை ஒரு மனுஷனை உயர்த்தும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையிலே நாம் இருப்போம். பொய்யான மாயை விட்டுருவோம். மாயை எதெல்லாம் மாயை? பிரசங்கி 1:2 எல்லாமே மாயை என்று ஞானி சொல்கிறார். அவரை போல ஞானி இந்த உலகத்தில் முன்பதாகவும் இல்லை, அதுக்கப்புறமும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஞானி ஆகிய சாலமோன், உலகத்தில் முதலாவது பொற்கோயில் கட்டின சாலமோன், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த சாலமோன் சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாமே மாயை, சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாமே மாயை என்று சொல்லுகிறார். மாயான இந்த உலகத்தில் மெய்யான இயேசுவை பிடித்து கொள்வோமா? அப்படி செய்யும்போது மட்டும்தான் அவருடைய செம்மையான வழியில் நடக்க முடியும். சங்கீதம் 39:5 எந்த மனுஷனும் மாயை என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறார். எந்த மனுஷனும் மாயை. சங்கீதம் 24:5-7 மாயை விட்டு விலகி இருப்பவனை கர்த்தருடைய பர்வதத்திலே தங்கியிருக்க முடியும், பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மாயையும் பொய்யையும் விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். நீதிமான்கள் மட்டுமே தேவனுடைய வழியிலே செம்மையான வழியில் நடக்க முடியும். மாயையும் பொய்யையும் விட்டு விலகுகிறவன் தான் நீதிமான். நீதிமான்கள் செம்மையான பாதையில் நடப்பாங்க. ஆணுடைய செம்மையான பாதையில் நடப்பதற்கு கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும், கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு ஓசியா 14:9 நாம் வாசிக்கும் பொழுது நிரந்தரமான மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாதகரோ என்றால் இடறி விழுவார்கள். பாதகம் என்றால் கிரைம் என்று அர்த்தம். பாதகன் என்றால் கிரிமினல் என்று அர்த்தம். குற்றம் செய்தவன் அவன்தான் பாதகன். யாரை சொல்லுவாங்க? கிரைம், குற்றம், கிரிமினல் யாரை சொல்லுவாங்க? செஞ்ச குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க. பார்த்தீங்களா? மன்னிக்கப்பட்டும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்கிறாங்களே, அவங்க நிரந்தரமான கிரிமினலாக மாறிடுவாங்க. அவங்க எதில் நடக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வழியில் நடக்க முடியாது. அவங்க இடறி போவாங்க. நாம் குற்றத்தை மன்னிக்கப்பட்டோன்னா அந்த குற்றத்துக்கு மீண்டும் போகக்கூடாது. விட்ட பழைய பாவங்களுக்குள்ளே என்னைக்கு திரும்பி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும். கழுவப்பட்ட பன்றி சேற்றலை புருவதை போல, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்பதைப் போல விட்ட பழைய பாவத்துக்குள்ளே போகிற மனுஷன் எல்லாரும் இருக்கிறான். நிச்சயமாக நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அப்படி இருந்தால் கர்த்தருடைய வழியில் செம்மையான நடக்க முடியாது. நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஏசாயா 53:4-5 நம்மை துக்கங்களை இயேசு அவர்
சுமந்து கொண்டார். நம்முடைய வேதனைகளை இயேசு சுமந்து கொண்டார். நாம் குற்றத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம், நம்ம ஆக்கின தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். கர்த்தர் நம்முடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்திருக்கிற பொழுது நாம் மீண்டும் ஏன் அவரை தண்டிக்க வேண்டும்? மீண்டும் ஏன் அந்த பாவத்துக்குள்ளே போக வேண்டும்? கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் கர்த்தருடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஓசியா 14:9 பாதகரோ இடறி விழுகிறார்கள், இடற பண்ணுகிற காரியங்கள் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். நமது இடறலுக்கு காரணம் பாதகம் விட்ட பழைய பாவங்களுக்கு திரும்புதல் மிகப்பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். புலம்பல் 1:14 பாதகத்திலேயே நாம் நடந்தோம்னா நம்ம மேலே கர்த்தர் நுகத்தை வைக்கிறார். கர்த்தரே நுகத்தை வைத்து நம்மை ஆண்டவர் பாரத்துக்கு உட்படுத்துகிறார். பாதகம் என்பது நம்மை நுகத்துக்கு உட்படுத்தும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஏசாயா 55:7 விட வேண்டிய எல்லாவற்றை விட்டு நம்முடைய தேவனிடத்துக்கு நாம் திரும்புவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை சுத்திகரித்து ஏற்றுக்கொள்வார். அவருடைய செம்மையான வழியில் நம்மை நடக்க பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புவோம். நாம் பாதகத்தை விட்டு ஒழிப்போம். பரிசுத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. செம்மையான வழியில் நடக்க விரும்புகிறவர்கள் பாதகத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நிரந்தரமான பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நிரந்தரமாக கர்த்தரை மனம் திரும்பி நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். முதலாவது தேவன் கொடுத்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நிரந்தரமான மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். மூன்றாவதாக செம்மையான வழியை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அதில் நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். செம்மையான வழி என்று என்னவென்று அறிந்தால் மாத்திரம் அதில் வாஞ்சை வரும். அந்த செம்மையான வழியில் நடக்கிற அனுபவத்தை நாம் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அது மேலே ஒரு வாஞ்சையை கர்த்தர் நம்ம கொடுக்கும்படியாக நாம் கேட்க வேண்டும். கேட்கும் நிச்சயமாக கர்த்தருடைய செம்மையான பாதையில் செம்மையான வழியில் நம்ம நடத்துவார். ஓசியா 14:9 கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். அந்த செம்மையான வழி நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வழி தேவனுடைய வழி என்று செம்மை என்று நாம் அதில் நடப்பதற்கு வாஞ்சை காண்பது மட்டுமல்ல, அதை குறித்ததான ஒரு அறிவும் அதை குறித்தான ஒரு அபிஷேகத்தையும் நாம் கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வழி அதை உணரத்தக்கதான ஞானத்தை நாம் கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களில் ஒரு மனிதன் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய கரத்தில் கொடுத்துட்டு, நீங்கள் யார் தலைமையெல்லாம் கை வைக்கிறீங்க மேலாம் பரிசுத்த ஆவியானவர் வராரு, அதே போல் நான் யார் தலைமையெல்லாம் கை வைக்கணும் அந்த ஆவியானவர் வந்து இறங்கணும், அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு கொடுங்கன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். அதற்கு அவனை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தருடைய வழிகளில் உன் இருதயம் செம்மையாக இராதனால இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. கர்த்தருடைய வழியில் நாம் செம்மையாக இருக்கணும். அந்த செம்மையான வழியை புரிந்து கொண்டு அது மேலே வாஞ்ச வரணும். அந்த வழியை நம்ம தவறாக கணக்கு போட்டோம்னா, ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழைச்சோம்னா, ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்காக போய் நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வழி செம்மையாக இருக்காது. நம்ம அழிவை தேடி போவோம். அந்த இடத்துல அந்த மனுஷன் சொல்லப்படும் முக்கியமான தண்டனை, உன்னுடைய பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது, நீ அழிஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் அழிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை கொடுக்கவில்லை, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக ஒரு எச்சரிப்பாக இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வழியின் மேலே நமக்கு ஆவல் வேண்டும். நாம் கர்த்தருடைய வழியை குறுக்கு வழியில் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முனையக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. குறுக்கு வழியில் போக நாம் நம்ம இருதயத்தை விற்று போட்டு விட வேண்டாம். தேவனுடைய செம்மையான வழியில் நடக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, நீதிமொழிகள் 14:12 நம் கண்களுக்கு நாம் மனதுக்கும் செம்மையாய் தோன்றுகிற வழியை விட்டு நாம் விலகணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். நம்முடைய கண்களுக்கு செம்மையாக எதெல்லாம் தோன்றுதோ அந்த வழியில் மாற்ற நீங்கள் போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய வழியில் கண்டிப்பாக நடக்க முடியாது. அது மரணத்துக்கு நேராக நடத்துகிற வழி. அதனால் நம்முடைய கண்களை நம்பாமல், நம்முடைய இருதயத்தை நம்பாமல் கர்த்தரை நாம் நம்புவோம். சுயத்தை நம்பாமல் கர்த்தரை நம்புவோம். நிச்சயமாக கர்த்தரை நம்பி நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். சுய வழிகளை விட்டு நாம் விலக வேண்டும். அப்போஸ்தலர் 5:5 அனனியா சப்புரால் இருக்கிறதான தம்பதியினர் சொத்துக்களை விற்று ஒரு சுய முடிவோடு தேவ சமூகத்துக்கு வராங்க, செத்து போயிடுறாங்க. பிரியமானவர்களே, சுய முடிவு நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தும். நாம் அழிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லலை. நாம் காப்பாற்றப்பட வேண்டும், நாம் தீஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சையோடு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்போம். இதை நாம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு முதலாவது அவர் கொடுத்த கிருபைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது முக்கியமான காரியம், செம்மையான வழியில் நடப்பதற்கு நிரந்தரமாக ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். கடைசியாக அந்த வழியில் நடப்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அப்படி விரும்பும்போது நிச்சயமாக கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அடியேன் செபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக.
பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த செம்மையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். செம்மையான வழியில் நடக்க உடைய கிருபை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பாதகத்தை விட்டு மனம் திரும்ப, விட்ட பழைய பாவங்களை விட்டு முற்றிலுமாய் மனம் திரும்ப, நிரந்தரமான மனம் திரும்புவதற்குள்ள வர உதவி செய்யும். உங்களுடைய வழியின் மேலே ஒரு அளவில்லாத வாஞ்சையை, விருப்பத்தை உங்களுடைய ஜனங்களுக்கு தந்து நடத்துகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டு நம்முடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.